ஒரு காலத்தில் நான் கிரேட் இன்வின்சிபிள் போராளா இருங்க கிரேட்டாக இன்வின்சிபிளாக போராடுவேன். நான் எல்லாரையும் அடிச்சு போட்டுன்னு எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதனால நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். நான் கேட்ஸ் ஆஃப் ஷேடோவை கண்டுபிடிச்சேன். கேட்ஸ் ஆஃப் ஷேடோவை கண்டுபிடிச்ச உடனே அந்த கல் எடுத்து அங்கே வச்சேன். ஒரு கல்லை வச்ச உடனே அது திறந்தது. அது திறந்த உடனே 6 டீமன். நான் ஒரு ஷேடோவாக மாறிட்டேன். அதுதாங்க இந்த கேம் ஸ்டோரி. ஓகேவா? நம்ம இப்போ ஷேடோவாக மாறிட்டோம். நம்ம திரும்பவும் மனுஷனாக மாறுற வரைக்கும் சண்டை போட்டுனே தான் இருக்கணும். இப்போ நான் அடிக்கணும். 3, 2, 1 சண்டை போட்டுனே தான் இருக்கணும்னா எப்படி? நான் சொன்னேன்ல 6 டீமனுன்ட்டு, அந்த டீமனை கூட நம்ம சண்டை போடணும். ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம சண்டை போட ஆரம்பிச்சிடலாம். போடு 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 போட் 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 சாவு 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 சாவு. ஒரே இடத்துல வச்சு குத்தாமல் கிக் பண்ணலாம். போடு. செத்துட்டான்ல, கடிச்சிட்டான் அவனை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வெப்பன்ஸில் போய் கத்தி ஒன்று வாங்கிட்டேன். கத்தி வாங்கிட்டு வெளியே போய் லிங்க்ஸோட பாடி கார்ட்ஸ் லிங்க்ஸு அதை நீங்கள் படிச்சுக்கோங்க கைஸ். பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் ஸ்பீடாக ஓட்டேன், சாரி. நீங்கள் தான்ப்பா பாஸ் பண்ணி படிக்கணும். ஷேடோ ஷின், நான் தான் ஷேடோ. நிஜத்துலேயே இவன் பேர் ஷேடோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. அடிப்பேன். போடு. நாக் அவுட். ஐயோ, நாக் அவுட். அப்பா நெஞ்சிலே அடிச்சிட்டான்டா. நாக் அவுட். சாவு. போடு. சரியான அடி மண்டையில். அடிக்கு கையில் இருக்க வெப்பனே கீழே போட்டான். அதுக்கு பேர் தான் ஷாக். இந்த கேமில் நிறைய வெரைட்டி அட்டாக் இருக்கு. ஏன் 100லாம் கம்மி, 200 வெப்பனை கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 100 இல்லை, நிறைய இருக்குங்க வெப்பனு. மேஜிக்லாம் இருக்கும். ஏன் ரேஞ்சடு வெப்பன் கூட இருக்குது. ரேஞ்சடு வெப்பன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நர்ட்டோலலாம் நிஞ்சா பிளேடை தூக்கி ஃபைன் அப்படின்னு போடுவானுங்களே, அதே மாதிரி தூரத்துலேருந்து எதுனா வெப்பனை தூக்கி போடுறது தான் ரேஞ்சடு வெப்பன். அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரிஸ்லாம் கீழே இது சொல்லுவோம், அது பேர் மறந்துட்டேங்க. லேண்ட் மைனுன்னு வானுங்க இங்கிலீஷில், தமிழில் மறந்துட்டேன். இப்போ அதை கீழே வச்சோன்னா அது மேலே கண்ணி வெடி, அது மேலே காலை வச்சோன்னா டமால்னு வெடிப்போம்ல, அதே மாதிரி தான் கைஸ். யாரா இந்த பொண்ணு? மேவா? அதுதான் சிறந்த பிளாக் ஸ்மித் தான். ஓகேங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். அக்செப்டாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அது நம்மளுக்கு வெப்பன்லாம் செஞ்சு கொடுக்குறது, ஆர்மரு கீர்மரு அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது அக்செப்ட் பண்ணிட்டோம். வர வாய் ரொம்ப கொள்ளது. பார்த்துக்கலாம் இருங்க. இப்பயும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு லைக் தாங்க கேட்குறேன். ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஆக்ட் 1 ஹீரோ ரீபோர்ன். ஓகே. ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே கைஸ், தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பார்ப்போம் என்ன. பாயன்ட்டேன். இங்கே பார்த்தீங்களா இல்லையா, இதில் அன்லிமிட்டெட் காயின்ஸும் அன்லிமிட்டெட் ஜெம்ஸும் எப்படிடா வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் மோட் எபிகேயின் மகிமை. மோட் எபிகேங்க. மோட் எபிகே வா. மோட் எபிகே. மோட் எபிகே. மோட் எபிகேனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு காஃபி பிளேட் என்ன எடுத்துவாங்களே, காஃபி பிளேட் என்ன சேர்த்துக்கிறது. சரிங்க, இந்த கேமே எடுத்துக்கோங்க. இதில் மோடு போட்டு
மோட்னா அண்ணன் கூட மோட்னா அண்ணன் தெரியாமல் இருக்காங்க யாருமே இருக்க மாட்டீங்க. மோட்னா அண்ணன் கேட்டிங்கன்னா ஏங்க மோட்லாம் எல்லாருக்கும் தெரியும் கைஸ். இப்போ இந்த குரங்க சண்டை போடலாம். அவன் பேரே குரங்கு தான். பாருங்க மங்கின்னு போட்டுக்குது. நம்ம பேர் பாருங்க கெத்தா ஷேடோ நிழல். இந்த கேம் நான் இனிமேட்டு நிழல் சண்டை 2ன்னு கூப்பிட போகிறேன். கரெக்டாக தானே இருக்குது? ஷேடோ ஃபைட் 2 நிழல் சண்டை 2. கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, நம்ம மங்கி வச்சு நான் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நான் நியூ லெவல் வந்திருக்கேங்க. இப்போ நான் லெவல் 2 வந்துட்டேனே. டிப்பிங்க. ஓகே, அட்டாக் பண்ணியாச்சு. என் மூவ்ஸ் எல்லாம் ப்ரொஃபைலில் பார்த்துக்கலாம். ஆமாம், இதுதான் ப்ரொஃபைலாங்க. ப்ரொஃபைல் பிளாக் பண்ணுறது அப்படின்னு காட்டினாங்க. அடுத்து இப்போ ஃபைட் பண்ணுறதுக்கு தான் நான் மனுஷன் விட்டாங்க. நான் ஃபைட் பண்ண போகிறதில்ல, வெப்பன் வாங்க போகிறேன். ஐயோ, ரொம்ப வெறியேற்றானுங்க குமாரே. பாடி வந்துச்சுன்னு சந்தோஷப்படாதீங்க. இப்போ என் கேமு கிராஷ் இல்லை ஆகாதுன்னு தான் நம்புகிறேன். இது என்னங்க இது இவ்வளோ நேரம் ஆகுது? அடப்பாவி, கிராஷ் ஆயிடுச்சுரா. ஏங்க அது லோட் ஆகிற வரைக்கும் நான் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு போகிற கேப்பில் கிராஷு. அதான் சொன்னேன் கிராஷ் ஆகிடும்னு நினைக்கிறேன்னு. இப்போ வெப்பனு, ஆர்மரு, ஹெல்மெட்டு. இந்த கேமை நான் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக முடிச்சிடுவேன். நான் இது ஏற்கனவே முடிச்சிருக்கேன். அதை நான் கட் பண்ணிட்டேன். கேம் ஸ்டார்டிங்லேயே கேட்கும், உங்களோட லெவல் 52 ப்ரொஃபைல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இல்லை இந்த லெவல் கேன்சல் கொடுத்தீங்கன்னா லெவல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னாங்க. வீடியோக்காக அந்த ப்ரொஃபைலை மறந்துட்டு இந்த ப்ரொஃபைலுக்கு வந்துட்டேன். அதே டச்சு வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுலேயே இருக்கும் ஃபங்க் யூனிவர்ஸோ, அந்த பாட்டு வச்சு ஷேடோ ஃபைட்டுக்கு எடிட் பண்ணியிருப்பேன். அதில் நீங்களே பார்த்துருக்கலாம் எவ்வளோ ஸ்பீடாக சண்டை போட்டிருப்பேன். நான் முடித்த எல்லா டீமனும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. என்ன டைட்டனை முடித்தது மட்டும்தான் காட்டல, மன்னிச்சிடுங்க, சாரி. இப்போ போடு. ஐயோ எங்க லேக் ஆகுதுங்க கைஸ், ஒரே நிமிஷம் கைஸ். இப்போ பார்த்தீங்களா இல்லையா, இது எவ்வளோ லேக் ஆகுது நீங்களே சொல்லுங்கள். இப்போ தான் லேக் ஆகாமல் இருக்குன்னு சந்தோஷப்பட்டு ஹுயின்னு சொல்லி வாய முடியல. இன்னொரு தடவை லேக் என்னன்றீங்க கைஸ், நீங்களே சொல்லுங்க கைஸ். பாப்பா ஐயோயோ, அந்த இடத்துல கிக்கு விட்டாங்க குமாரே. ஓகே, இப்போ நம்ம நல்லா சண்டை போடலாம். போடுன்னு சொல்ல வந்தேன், லேக் ஆகுது. என்னங்க இது வர ரொம்ப லேக் ஆகுது. பார்ட் 2லேருந்து எதனா பண்ணும். என் ஃபோனில் வேறு நிறைய கேம் ஏற்றி வச்சிட்டேன், ஸ்டோரேஜே காலி ஆக போகுது. ஆனால் கேமிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டுருக்கு, ஒத்துக்கிறேன். கேமிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் போயிட்டுருக்குங்க. எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வருது. ஆனால் ஷேடோ ஃபைட் 2 யோசிச்ச உடனே திரும்பவும் கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஷேடோ ஃபைட் 2லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு. ஆனால் ஷேடோ ஃபைட் 2 செகண்ட் தான். ஃபஸ்ட்டு பிளேஸில் காட் ஆஃப் வார், அதுவும் பார்ட் 3 தான். காட் ஆஃப் வார் 3 கிரேட்டோஸ் எல்லா கடவுளையும் இருங்க. ஸ்பாய்லர் அலர்ட். இப்போ நான் சொல்கிறது கேட்காதீங்க. கேட்காம இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கைஸ். கேட்காம இருந்தீங்கன்னா இதுலேருந்து எது வரைக்கும் பார்க்குறீங்க தெரியுமா?
10-20 வரைக்கும் பாருங்கள். சரி 10-20 வரைக்கும் ஸ்கிப் பண்ணிட்டுருங்க. God of War 3 தான் கிரேட்டோஸ் எல்லா கடவுளையும் கொல்லுவான். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது அவன் கொல்லும் போது அந்த ரத்தம் தெரியும் பாருங்க. அப்பா வேற லெவலில் இருக்கும். சரி ஓகேங்க, 10-20 வந்துச்சு. போடு போடு போடு. அதே மாதிரி ஸ்பாய்லர்னா என்ன அப்புறம்னு கேட்பீங்கள்ல, சத்தியமாக அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சாரி. கொட்டாய் வருது. இன்னொரு கொட்டாய் வந்துருச்சு. என்னடா இது? போடு போடு. பையனை பார்த்தீங்களா இல்லையா? மண்டே மட்டும் நம்மள மாதிரியே வச்சுட்டு வந்திருக்கான். நம்மள மாதிரியே சட்டை போடாமல் நிற்கிறான். இல்லை 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 நான் ஆர்மர் போட்டிருக்கேன். ஃபுல் ஆர்மரு, கையில் நக்கிள்ஸு, அப்புறம் மண்டையில் இந்த ஹெல்மெட்டு. நான் போட்டிருக்க ஆர்மர் பேர் ரோபா, வெப்பன் பேர் நக்கிள்ஸு, ஹெல்மெட்டு பேர் நான் பார்க்கல, சாரி, ஸ்னேக் மாஸ்க்குன்னு நினைக்கிறேன். இந்த கேமில் சண்டை போடும்போது மியூசிக் வருங்க, அது சூப்பராக இருக்கும். உதாரணத்துக்கு ஷோகன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் 6th டீமன். ஓகேவா? என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, ஷோகன் கூட சண்டை போடும்போது ஒரு மியூசிக் வரும். நான் ரொம்ப பிஸி, சாரிங்க, நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வந்துச்சு, அதனால தான் மன்னிச்சிடுங்க. இப்போ சண்டே ஸ்டார்ட் பண்ணலாமா? போடு. ஐயோ என்னடா எத்தனை அடிக்கிறான்? போடு போடு. இப்போ பார்த்தீங்களா, எனக்கு வேறு வெப்பன் நார்மலாக ஏதோ ஒரு வெப்பனை கொடுத்துட்டானுங்க. ஏன்னா இது வந்து டியூவலுங்க. இதை 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் சண்டை போட முடியும். எது 4 மாதத்துக்கான்னு கேட்காதீங்க, 4 மாதம் இல்லை, 4 மணி நேரம், 4 மணி நேரம், 4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை தான் இதை சண்டை போட முடியும். ஆனால் இதை சண்டை போட்டு எப்படி இருந்தாலும் எக்ஸ்பி ஏற போகிறது இல்லை, லெவலுக்கு இவ்வளோ ஏறாது, மன்னிச்சுக்கோங்க. இப்போ அந்த நிஞ்சா வச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு. எத்தனாவது செகண்டில் முடிச்சுக்கிறேன்? ஒரே நிமிஷம். இப்போ நான் ஒரு போராட்டம் பண்ண போகிறேன். யாரெல்லாம் என் கூட சேர்ந்து போராட்டம் பண்ணுவீங்க? இருங்க. போராடுவோம் போராடுவோம், பிரைன் ராட்டை வெளியே கொண்டு வர போராடுவோம், பிரைன் ராட்டை தவிர்க்க போராடுவோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஏதோ பிரைன் ராட்டுலாம் வந்துக்குதுங்க. அதில் ஏதோ டொங் சவுறான், பிர்பிர் பார்த்தாப்பியமா, அப்புறம் இன்னொன்று 6, 7 அதெல்லாம் ஃபஸ்ட்லாம் அது யாருக்குமே பிடிக்காது. இப்போல்லாம் எல்லோரும் அதை தான் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு நிறைய வெறி ஆகுது. இந்த டுங் சவுரு, பிர்பிர் பார்த்தாப்பின்லாம் என் கையில் கச்சானுங்களோ, மொட்டை மாடியிலேருந்து கீழே டமால தூக்கி போட்டுருவேன். அவ்வளோதான் சொல்கிறேன் இப்போதைக்கு. ஆனால் ரோப்ளாக்ஸில் ஸ்டீல் பிரைன் ராட்னு ஒரு கேம் இருக்குங்க. அது நானும் தான் விளாட்றேன், ஒத்துக்கிறேன். பட் தட் இஸ் ஜஸ்ட் அ கேம். நானே அப்போவுமே டுங் ஒரு பிர்பிர் பார்த்தா அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன். அதெல்லாம் கேட்டாலே வெறுப்பாகுதுங்க. ஓகே, ரொம்ப பேசிட்டோம் போல். 2026 எப்படா வரும்ன்றிருக்கு. கரெக்டாக ஜனவரி 1 அப்போ மீம் ரீசெட்னா என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும்ல, சோனிக் EXE, அப்புறம்
இது நாய்ஸ். அது எல்லாமே நம்மளை சிரிப்பேற்றுற விஷயத்தான் மீம்ஸ்ன்னுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது, ஒரு அப்பா வந்து ஒரு பையன்கிட்ட வந்து நீ ரொம்ப முட்டாளு அப்படின்னுவாங்க. அதுக்கு அவன் இல்லைன்னுவான். அவங்க அப்பா வந்து சரி அப்போ 9 + 10 என்ன அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவன் 21ன்னுவான். அதுக்கு நீ ரொம்ப முட்டாளுன்னுவார். அதோட முடிஞ்சிடும். இது சிரிப்பேற்றுற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஆனால் பிரெயின் ராட்டில் என்ன சிரிப்பு இருக்குது சொல்கிறேன். அதை பார்த்தாலே வெறுப்பு தான் ஆகுது. ஸோ யாரெல்லாம் என் கூட சேர்ந்து பிரெயின் ராட்டை நிறுத்துவோம் அப்படின்றீங்களோ வேறு லெவலுங்க. இப்படி தான் இருக்கணும். திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வரலாம். அதே மாதிரி ஸ்டில் பிரெயின் ராட் ஓனர் பேர் வந்து சாமியே. குரோவா கார்டன் ஒரு கேம் இருக்குது, அதோட ஓனர் பேர் வந்து ஜாண்டல். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி காமிப்பாங்க. அவங்களே காமிச்சுப்பாங்க. அட்மின் அபியூஸ்னா என்ன ப்ரோ? ஐயோ 67 வேறு முடிச்சிட்டேனே. சே தப்பு பண்ணிட்டே குமார். சரி விடுங்க. இப்போ அட்மின் அபியூஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்மின் அபியூஸ்னால் ஒரு கேம் ஆடிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அந்த கேமோட ஓனரு அவங்க குரூப்லாம் வந்து ஆனால் மாப்பிள்ளை அப்படின்னு நம்மக்கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? அதுதான் அட்மின் அபியூஸ்.